ஹலோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கொயர் ஓட அ ஃபார்முலாஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா, இது பேஸ், இது வந்து ஹைட்ன்னு சொல்றாங்க. எப்பவுமே ஸ்கொயர் வந்து 4 சைடு வந்து ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அப்ப ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏ ஸ்கொயர்ட். அப்ப ஏங்கிறது என்ன? எவ்வளவு குடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். அப்ப 5 ஸ்கொயர்டு. 5 ஸ்கொயர்டு நம்ம எப்படி போடணும்? 5 இன்டு 5. இதுவே பெரிமீட்டர்னா எப்படி போடுவாங்க? அப்படின்னு சொன்னா, பெர்மீட்டர் என்ன ஃபார்முலா? 4a. 4a அப்படின்னா சுற்றளவு. பெரிமீட்டர்னா என்னது? சுற்றளவு. சுற்றளவு வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 4, இந்த 4 பக்கத்தையும் 4 சொல்றாங்க. இந்த ஏங்கிறது இந்த சைடு பக்கத்தை குறிக்குது. அப்போ 4aங்கிறது நம்ம பெரிமீட்டர் ஈக்குவல் எப்படி போடணும்? 4 இன்ட்டு ஏவோட ஒன் சைடு எவ்வளவு? ஏன்னா 4 பக்கமும் சமம் தானே. அப்போ ஒன் சைடு போட்டா போதும், 5. அப்ப 4 இன்ட்டு 5 சார் என்னது? 20 சென்டிமீட்டர். இப்படிதான் நீங்க பெர்மீட்டரும் கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்ப கியூபுக்கு வாங்க. கியூப் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பிக்சர். வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்னன்னா, V is equal to A cubed. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, A is equal to length of the cube side. இந்த பார்த்தீங்கன்னா, ஒரு கியூபோட லென்த் இருக்குல்ல, இது அது எல்லாமே 3 சைடு தான் நம்ம A cubed அப்படின்னு சொல்றோம். 3 சைடுல இருக்கிறத அதான் A cubed அப்படின்னு சொல்றோம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 3 சைடும் சென்டிமீட்டர் வந்து அளவு. ஒரு பக்கத்தோட அளவு 4 சென்டிமீட்டர்னா, இன்னொரு பக்கம் 4 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கமும் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பேஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கியூபோட இது வந்து அடிப்பக்கம் பேஸ். இது என்னன்னு சொல்லுவாங்க? ஹைட், உயரம்னு சொல்லுவாங்க. இதோட வித். இது மூணுத்தையும் பெருக்க கிடைப்பது தான் வேல்யூம். மல்டிப்ளை பண்ண பேஸ் இன்ட்டு ஹைட் இன்ட்டு வித் ஈக்குவல் வேல்யூம். அப்ப வேல்யூமுக்கான ஃபார்முலா என்னது? ஏ கியூப்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கொயர் தான் இருக்கும். அப்ப கனசதுரம்னு பேர், வேற ஒன்றும் கிடையாது. இதுவும் 4 சைடும் ஈக்குவல் தான். அதனால ஏ கியூப்டு. அங்க ஏ ஸ்கொயர்டுன்னு படித்தோம், இங்க ஏ கியூப்டு. ஏன்னா 3 பக்கங்கள் இருக்கிறதுனால இங்க ஏ கியூப்டு. அது என்னென்னு சொல்லிட்டோம், பேஸு, ஹைட்டு, வித்து அப்படின்றதையும் சொல்லிட்டேன். இப்போ ஒன் சைடு வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் 4 கியூபு. கியூபுங்கிறத நம்ம எத்தனை முறை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. அப்போ 4 4 சார் 16, 16 4 சார் என்னது? 64. 64 சென்டிமீட்டர். இப்படி தான் ஒரு கியூபோட வேல்யூம் காணும் ஃபார்முலாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்கொயரோடைய ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி வந்து ஒரு பிக்சரை போட்டு நீங்களே கூட வச்சு என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய பிக்சர்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது எப்படி 3 பக்கம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் இந்த எட்ஜஸ்ஸு, ஃபேஸஸ்ஸு, எத்தனை எட்ஜஸ் இருக்குது ஒரு கியூபில் அப்படின்னு சொல்லிட்டு 12 எட்ஜஸ், 6 ஃபேஸஸ், வெர்டெக்ஸ் வந்து 8 வெர்டெக்ஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.